Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, B.Tech, Biotechnology with specialization in computer science and biology. தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே காவிரி ஆற்றில் தடையை மீறி இயக்கப்படும் பரிசலால் அசம்பாவிதம் நிகழும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் செய்தியாளர் நரசிம்மகுமாரிடம் கேட்கலாம். நரசிம்மகுமார், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? நரசிம்மகுமார், வணக்கம். கடந்த 13ஆம் தேதி கர்நாடக பகுதிகளில் பெய்து வரும் கனமழையை தொடர்ந்து அந்த அணைகளுக்கான நீர்வரத்து உயர்ந்ததை தொடர்ந்து கடந்த 13ஆம் தேதி அந்த அணைகளிலிருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழக காவிரி எல்லையான ஒகேனக்கல் வெளிகுண்டு பகுதிக்கு கடந்த 15ஆம் தேதி நீர்வரத்து வர தொடங்கியது. சுமார் 15,000 கனஅடி நீர் வரை நீர் வர தொடங்கியதை தொடர்ந்து காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்பதாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் ஒகேனக்கல் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள் காவிரி கரைகளில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அன்று முதல் பெரும் வெள்ளப்பெருக்கு 70,000 கனஅடி வரைக்கும் நீர்வரத்து வர தொடங்கியது. காற்றாற்று வெள்ளமும் வந்து கொண்டுள்ளது. தமிழக நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருவதால் நீர்வரத்து தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடனும் காற்றாற்று வெள்ளத்துடனும் வருகிறது. ஆற்றில் பெரும் மரங்கள் எல்லாம் அடித்து வரப்படுகிறது. இந்நிலையில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது மாவட்ட நிர்வாகம். ஆனால் ஒகேனக்கலில் மட்டுமே அந்த தடை உத்தரவு கடைபிடிக்கப்படுகிறது. அங்கு கண்காணிப்பு பணியும் மேற்கொள்ளப்படுவதால் அங்கே பரிசல் இயக்கப்படுவதில்லை. ஆனால் தர்மபுரி மாவட்டம் ஏரியூர் அருகே உள்ள நாகமரையிலிருந்து சேலம் மாவட்டத்தை இணைக்கக்கூடிய நாகமரை பண்ணவாடி பரிசல் துறையிலும் அதே போல ஒட்டனூரிலிருந்து கோட்டியூர் பகுதிக்கு இணைக்கக்கூடிய ஒட்டனூர் கோட்டியூர் பரிசல் துறையிலும் பரிசல் இயக்கப்பட்டு வந்தது. அதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. தடை அவர்களுக்கும் பொருந்தும். இந்நிலையில் அந்த காற்றாற்று வெள்ளம் வந்த ஓரிரு நாட்கள் மட்டுமே ஓரிரு நாட்கள் மட்டுமே பரிசல் இயக்காமல் இருந்தவர்கள் பின்பு பணத்தாசைக்காக பரிசல் இயக்குவதை தொடர்ந்துள்ளனர். கடந்த ஒரு வாரமாகவே 10 நாள் தடை விதிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து இப்ப 7வது நாளாகவே பரிசல் பயணம் மேற்கொண்டுதான் வருகின்றனர். அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு உடை அணியாமல், பாதுகாப்பு கவசங்கள் எப்போதுமே அவர்கள் பெரும்பாலும் அணிவதில்லை. அதிகாரிகள் ஆய்வு செய்யும் போது மட்டுமே பெயரளவுக்கு பாதுகாப்பு உடை அணிகின்றனர். கூடுதல் பாதுகாப்பு எதுவுமே இல்லாமல் அதில் பயணிக்கின்றனர். தற்போது இந்த அளவுக்கு காற்றாற்று வெள்ளம் வருகிறது. தற்போது ஆடி மாதம் அணையில் நீர்மட்டம் உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் அந்த ஆற்று பகுதியில் அதிகப்படியான சூறை காற்றுகள் வீசும். இதில் சிக்கி படகு கவிழ கூட வாய்ப்புள்ளது. ஆனால் இவ்வளவு நிலையிலும் கூட அவர்கள் அந்த பணத்திற்கு ஆசைப்பட்டு பொதுமக்களை உயிர் பலி வாங்கும் அளவிற்கான இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். இது அரசு அதிகாரிகளுக்கு தெரியுமா, தெரியாமல் இயக்கப்படுகிறதா என்பது பெரும் கேள்வியாக உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நரசிம்மகுமார். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, B.Tech, Biotechnology with specialization in computer science and biology.